எல்லோருக்கும் வணக்கம். இந்த காலத்தில் நிறைய பேர் வேலை செய்யாமலே, வேலையே எனக்கு வேண்டாம், வேலைக்கு போகாமலே மாதம் ஒரு 30,000 50,000 வருமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த காலத்தில் இதுக்கு தான் அரைக்காசு வாங்கினாலும் கவர்மெண்ட்டு காசாக இருக்கணும், ஏன்னா கவர்மெண்ட்டில் வேலை பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் காலம் பூரா பென்ஷன் வருமே அப்படின்ற ஒரு எண்ணம் போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி கான்செப்டில் நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நண்பர் கூட என்ன மனசில் நினச்சிட்டு இருக்காருன்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்பது இப்படி பெரும்பாலும் வளர்ச்சியாக தான் இருக்கும், அல்லது கீழே இறங்கினாலும் ஏதாவது ஒரு கட்டத்தில் மேலே வரும், ஸோ ஏதாவது ஒரு வகையில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ உள்ளே 25 லட்ச ரூபா அப்படின்ற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது அது சில நேரங்களில் இறங்கியிருந்தாலும் அப்புறம் ஏறிடும், அல்லது தொடர்ந்து ஏறிட்டே போகும். பட் இப்படி கீழே மட்டும் போயிடாது அப்படின்ற மாதிரி சில பேர் நினைக்கிறாங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம வீடு ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு கட்டி விட்டு அந்த வீடெல்லாம் இடியாது, வீடு பூகம்பம் வராது, அல்லது ஹைவேஸ்காரங்க இடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஒரு வாடகை வாங்குறாங்களோ, அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதிலிருந்து மாதமான சிஸ்டமேட்டிக்காக வித்ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கான்செப்ட் இருக்குது. அப்படி தான் நிறையா பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மாதம் 30,000 வேணும் அல்லது மாதம் 50,000 வேணும் அப்படிங்கும்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் அதுலேயும் குறிப்பாக இந்த மியூச்சுவல் ஃபண்டுகளில் லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அங்கிருந்து எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இந்த மாதிரி கான்செப்ட் கடைசியாக எப்போ நிறையா பேர் டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா, மார்க்கெட் தொடர்ந்து ஏறிட்டே இருந்தப்போ இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து வர்ற பணத்தை எடுத்து ஹோம் லோன் இஎம்ஐ கட்டி விட்டுறலாம் அப்படி இப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா 6-7 மாதத்துக்கு முன்னாடி அப்படியே மார்க்கெட் தொப்புன்னு கீழே விழுந்துடுச்சு. கிட்டத்தட்ட 7-8 மாதம் மார்க்கெட் கீழே இருந்து கிட்டத்தட்ட 40% 50% என்பது போர்ட்ஃபோலியோவில் இறங்கி போச்சு. அப்புறம் இப்போ மறுபடியும் ஒரு 50% ஏறி இருக்கு. அப்போ இந்த 25 லட்ச ரூபா என்ன ஆயிருக்குன்னா, பயப்படும்படியாக திடீர்னு ஒரு வெறும் 15 லட்சமாக 20 லட்சமாக அப்படியே குறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் ஒரு 25 லட்ச ரூபா அப்படின்ற மாதிரி ஏறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது போன்ற ஐடியாக்கள் மார்க்கெட் மேல் நோக்கி ஏறி வரும் பொழுது அதுக்குண்டான பாசிபிலிட்டி ப்ராபபிலிட்டி இருக்கிறதுனால, இது சாத்தியம் இருக்கிறதுனால டிஸ்கஸ் பண்ணப்படுகிறது. பட் திடீர்னு மார்க்கெட் ரிஸ்க் வந்துச்சுனாக்கா அப்புறம் இது போன்ற ஐடியாக்களுக்கு ஆபத்து தான். ஸ்டாக் மார்க்கெட்டில் வேறு வழியே இல்லைங்க, இதை தாங்கி அந்த காலத்தை கடத்தித்தான் ஆகணும். அதாவது எஸ்ஐபி மூலியமாக அக்குமுலேட் பண்ணி ஒரு மிக குறைவான விலையாக பண்ணினதுக்கு அப்புறம்தான் நீங்கள் அதை அனுபவிக்க முடியும். ஏன்னா பெரிய வீழ்ச்சி அடைஞ்சாலும் எழுச்சி அடைஞ்சாலும் உங்களை பெருசாக பாதிக்காது. இப்போ கூட பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற பங்கு 811 ரூபாயில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சே இவன் 100 ரூபா பக்கத்துலாம் ஆடிட்டு இருந்தான். அப்போ அந்த இடத்துலையே எஸ்ஐபி போட்டு பல வருடங்களுக்கு முன்னாடி அப்போவே எஸ்ஐபி மாதிரிலாம் போட்டு ஒரு 100 to 200 300 ரூபாய்க்குள்ள அக்குமுலேட் பண்ணி ஒரு 150 ரூபா அப்படின்றது பிடிச்சி வச்சுருந்தாங்கன்னு வச்சிங்களேன். இப்போ அவங்களுக்கு அதே கான்செப்ட் தான், அதே சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் கான்செப்ட் தான். பட்டு அவங்க லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ரொம்பவுமே எஸ்ஐபி முறையில் அக்குமுலேட் பண்ணி வச்சிருக்கும் போது அவங்க எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை. இந்த எஸ்டபிள்யூபியில் இந்த மாதிரி 30,000 ரூபா அல்லது 50,000 ரூபா மாதம் வரணும் அப்படின்னு எஸ்டபிள்யூபி பண்ணுறவங்களுக்கு, லம்சமாக பண்ணுறவங்களுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, இவங்க அப்பப்போ மார்க்கெட் இறங்குறத பார்த்து பயப்படணும். ஆனால் ஒரு 10 வருஷம் 15 வருஷமாக எஸ்ஐபி மூலியமாக அந்த பணத்தை சேர்த்துனதுக்கப்புறம் அவங்க பெருசாக பயப்பட மாட்டாங்க. இந்த ரெண்டு தான் வித்தியாசம். இந்த ரெண்டுக்குமே ப்ராபபிலிட்டி இருக்கிறதுனால தான் அப்பப்போ மார்க்கெட் ஏறும்போது இந்த மாதிரி பலதும் டிஸ்கஸ் பண்ணப்படுகிறது. எனக்கும் ஆசை தான். என் கையில் இப்போ 84 லட்ச ரூபா இருக்குது. என்னுடைய கோல் 1 கோடி. எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த பயணத்தை 1 crore வந்துடுவேன் அப்படின்னு எனக்கு சொல்கிற ஆசை தான். ஆனால் இது ஏன் கமெண்ட் கிடையாது, அது வேறொரு நண்பருடைய கமெண்ட். அவர் இப்போதைக்கு என்னுடைய போர்ட்ஃபோலியோ 84 லட்சம் என்பது தொற்றுச்சு. என்னுடைய கோல் என்னென்னா, இந்த வருஷத்துக்குள்ளே இந்த வருஷ கடைசியில் 1 கோடி சேர்த்திட்டா எனக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷம் அப்படின்றார். இவர் பெரும்பாலும் எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டுகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னாக்கா, இந்த பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேலன்ஸ்டாக ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது எப்போவுமே ஃபிக்ஸடாக ரிட்டர்ன் வர மாதிரி ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவாங்க, ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம நண்பர் 60-40 ரேஷியோ அப்படின்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் திடீர்னு ஒரு 5 நாளில் ஒரு 10% 20% கிடைக்கணும்னா அதில் ஐபிஓ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் ஹெச்டிபி ஃபினான்ஷியல் ஐபிஓன்றது
பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ்னு ஒன்று ஐபிஓ வந்து அதுவும் பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்சதான். ஸோ அது போன்ற ஐபிஓக்களில் அப்ளை பண்ணி அதில் ஏதாவது அமௌண்ட்டு கிடைக்குமான்ற பார்க்கக்கூடிய வேலையில் பார்க்குறாரு. அதாவது ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கக்கூடிய பணம் ஐபிஓக்கள், அதாவது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 10 நாள் 15 நாளில் திடீர்னு ஒரு பணம் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அங்கிருந்து எடுத்து இது ட்ரை பண்ணுறாரு. கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலன்னா மறுபடியும் பணத்தை கொண்டு போய் திருப்பி அங்கேயே வைக்கிறாருன்னு வச்சிங்களேன். ஸோ பணம் அதிகமாக இருக்கும்போது அது பிஹெச்என்ஐ கேட்டகரி அப்படின்ற மாதிரி அதில் கூட ஐபிஓவில் பல்வேறு கேட்டகரி இருக்குது. ரீட்டைல் இருக்குது, அப்புறம் ஷேர் ஹோல்டர் கோட்டா இருக்குது, எம்ப்ளாயி கோட்டான்னு நிறைய இருக்குது. அது மாதிரி அவர் அமௌண்ட் அதிகமாக இருக்கும்பொழுது ஹெச்என்ஐ கேட்டகரி அப்படின்றதுல போகிறார். இது மட்டும் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்டில் ரெகுலராக, ஏன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்றதான் டிசிப்ளினாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. நம்ம பணம் போடலைன்னா அப்புறம் பேங்க்கில் பெனால்ட்டி வந்துருமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நிறைய பேர் பணத்தை புரட்டி வைப்பாங்க. ஸோ அதுலேயும் வந்து நான் பணத்தை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு நம்ம நண்பரும் அவருடைய ஸ்ட்ராட்டஜியும் ஒரு உதாரணம். இந்த ஐபிஎஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போக இன்னும் ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். அது பெரும்பாலும் இண்டிசஸ்களை அடிப்படையாக கொண்டு தான் இருக்கும். ஸோ அந்த இண்டிசஸில் ஏதாவது ஒரு நாளைக்கு நல்ல ஒரு கம்மி ரேட்டில் வருது அப்படின்ற மாதிரிலாம் கான்செப்ட் ETF கி துக்கான் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்லாம் இருக்குது. அதே மாதிரி சில முக்கியமான ஒரு யூனிவர்ஸ், ஒரு உதாரணத்துக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் யூனிவர்ஸ் அல்லது நிஃப்டி 500 இண்டெக்ஸ் யூனிவர்ஸ்னால் என்ன, அந்த இண்டெக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய பங்குகள்னு வச்சுங்களேன். அது மாதிரி சிலது முக்கியமான பங்குகளினுடைய லிஸ்ட் வச்சுக்கிட்டு அதில் எவனாவது டெய்லி பேசிஸில் கீழே இறங்கி கிடக்கிறானா அப்படின்ற மாதிரி வேல்யூ பார்த்து ப்ரைஸ் வைஸ் கீழே இறங்கி கிடக்கிறானா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது போன்ற வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த நண்பர் சீக்கிரம் இந்த வருஷ கடைசிக்குள்ளே ஒரு 1 கோடி அச்சீவ் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். நண்பர்களே, இந்த மாதத்தில் மொத்தம் 4 நாள் தான் இப்போ முடிஞ்சிருக்கு. இந்த 4 நாளுமே நீங்கள் விற்று வச்சா நாங்கள் என்னையா பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்படி இருக்குது, அவங்க விற்று வச்சது இருக்கிறதுலே டபார்னு 1970 கோடிக்கு ஃபஸ்ட்டு ஜூலை விற்றுட்டாங்க. அதுக்கப்புறம் 1561, அப்புறம் 1481, அப்புறம் 760ன்னு தொடர்ந்து அவங்களுடைய விற்பனை குறைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. எஃப்ஐஐஸ் அநேகமாக நம்ம ஆளுக்கு ரீட்டைல் பீப்புள் இப்போ தான் கொண்டு போய் பணத்தை போடுறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா எஃப்ஐஐஸ் விற்ற அளவுக்கு நம்ம டிஐஸ் வாங்கலை. அதை விட ஒரு 1600 கோடி வேறு யாரோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க போல் கேஷ் மார்க்கெட்டில். ஒரு நண்பர் வந்து இந்த ஸ்டாக்காஸ்டிக் இண்டிகேட்டர் அப்படின்றத பற்றி ஏதாவது தகவல் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்மளுக்கு இண்டிகேட்டரில் எதுக்குங்க வேணும்? மார்க்கெட்டில் எதிர்காலத்தில் என்ன நடக்கும், ஒரு உதாரணத்துக்கு ஒரு பங்கு இப்படி இருக்குன்னா அது ஏறுமா இல்லை இறங்குமா அல்லது சைட்வேஸாக இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி இண்டிகேட்டர்கள் அப்படின்றதெல்லாம் உபயோகப்படுத்துகிறாங்க. இந்த இண்டிகேட்டர்களெல்லாம் நீங்கள் கடந்த காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவன் வந்து ஏதாவது பை அப்படின்னு சில நேரங்களில் கொடுக்கல, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பங்கு ஏறி இருக்கும். சில நேரங்களில் அவன் பை அப்படின்னு கொடுத்துருந்தான்னா அது ஏறக்கு முயற்சி செஞ்சுட்டு முடியாமல் அப்புறம் கீழே இறங்கி ஸ்டாப் லாஸ் அடிப்பான். ஸோ எது எப்போ நடக்கும் எப்போ நடக்காதுன்றது யாருக்குமே தெரியாது. பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பங்கில் மிகப்பெரிய ஒரு வயலண்ட் நியூஸ் எப்போ வரும்னா, ஏதாவது ஒரு டெக்னிக்கலாக கீழே கிடக்கும் பொழுதோ அல்லது டெக்னிக்கலாக அந்த ஹையை உடைக்கும் பொழுதோ ஏதாவது ஒரு முக்கியமான நியூஸ் என்பது வரணும். உங்களுக்கு தெரியாதில்ல, பிஎஸ்சி அப்படின்ற பங்கு 100%, சிடிஎஸ்எல் அப்படின்ற பங்கு 50%, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், ஜிஆர்சி போன்ற பல்வேறு டிஃபென்ஸ் துறை பங்குகள் 100%, 200% ஏறுதுன்னா அவன் இந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டரை வச்சுக்கிட்டா ஏறுறான். அவனுக்கு நியூஸ் வருதுங்க, நியூஸை வச்சுக்கிட்டு வெடிச்சு செதறான். ஸோ இந்த இண்டிகேட்டர்கள்லாம் வந்து இந்த மாதிரி பெருசாக சொல்லக்கூடிய விஷயம் என்பது கிடையாது. ஏன்னா அவன் பை சொல்லுவான், செல் சொல்லுவான், பை சொல்லுவான், மாற்றி மாற்றி சொல்லி கொண்டிருக்கக்கூடிய வேலைகளாகவும் இருக்கும் இண்டிகேட்டர். ஸோ இண்டிகேட்டரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது தப்பு என்பது கிடையாது. ஆனால் மார்க்கெட்டில் ஒரு பெரிய மூவ்மெண்ட் அப்படின்றது வருதுன்னா அவனுடைய நியூஸ் அதுதான் அங்கே நம்பர் 1. எனிவே இந்த இண்டிகேட்டரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்களேன். இப்போ பெரிதும் சரிவடைந்து கிடக்கக்கூடிய இந்த அமரா ராஜா பேட்டரி, அதாவது இவனுடைய ட்ரெண்டு கண்ட்ரீஸை டவுன் தான். எங்காவது ஏறி இருக்கானா இல்லை. இப்போ கீழே வந்து ஸ்டாக்காஸ்டிக் இண்டிகேட்டர் அப்படின்றது போடும் பொழுது அது ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்யும். சரி, கீழிருந்து கொஞ்சம் ஏறுற மாதிரி தெரியுது அப்படின்னாக்க ரொம்ப சீப் ஆகிட்டான், அப்போ மறுபடியும் எங்காவது மேல் நோக்கி ஏறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அது நினச்சி இந்த சைடு 20லேருந்து மேல் நோக்கி வரும்பொழுது இது ஏதாவது மேல் நோக்கி போகுமா அப்படின்ற மாதிரி கணக்கெடுக்கும். இதுக்கு முன்னாடி எப்போ கணக்கெடுத்திருந்ததுன்னா மே மாதம் 2வது 3வது தேதிகளில் மேலே இது போவானா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கு. அப்போ அந்த நேரத்தில் 850 to 1050 வரைக்கும் போயிருக்கான்.
அப்படி போகிறதுக்கு முன்னாடியே இது 2 முறை செல் பண்ணுறதுக்கு பார்த்துருக்கு. ஏன்னா அதனுடைய எண்ணத்தில் வந்து ஆல்ரெடி போயிட்டு கீழே இறங்கிடுவானோ அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கு. ஆனால் ப்ரைஸ் இறங்கலை, அதுக்கப்புறம் தொடர்ந்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்காஸ்டிக் இண்டிகேட்டர் அப்படின்றது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சார்ட்டில் அது கீழே வரும். இது என்ன சொல்ல வருதுன்னா, இது ஓவராக வாங்கிட்டான், ஓவராக ஏறிட்டான், அதனால் இது மேபி செல்லிங் வருமோ அப்படின்னு ஓவர் சோல்டு கண்டிஷனை ப்ரெடிக்ட் பண்ணுறக்கும், அல்லது கீழே இறங்கி கிடக்கும்போது ஐயோ இது என்ன ரொம்பவுமே இறங்கி போச்சு, ப்ரைஸ் அநியாயத்துக்கு இறங்கிடுச்சு, மேபி திரும்பிடுமோ அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுறக்கும் இந்த ஸ்டாக்காஸ்டிக் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கூட சமீபத்தில் அது அதிகமாக ஏறிடுச்சு அப்படின்ற மாதிரி ஜூன் மாதத்தில் காமிச்சிருக்கு. ரொம்ப ஓவராக ஏறிட்டா ஒரு வேளை இறங்கிருமோன்னு. ஆனால் இதை பார்க்கக்கூடிய இன்வெஸ்டர்களுக்கு என்ன ஆகும், மண்டையில் ஒரே டென்ஷன் ஆகும். ஏயா அவன் இங்கிருந்து இவ்வளவு தூரம் இறங்கியிருக்கா, இது கூட உனக்கு ஒரு ஓவர் சோல்ட் ரீஜினான்னு அப்படி அவங்களுடைய மனசில் எது இருக்கும். எது எப்படியோ நீங்கள் போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் எடுத்து பார்த்தீங்கன்னா பல முறை இது கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க, இந்த இடத்துல வித்துட்டு ஓடிடுங்க அப்படின்னு இருக்கான், அதுக்கேற்ற மாதிரி இறங்கியிருக்கு. அப்புறம் இந்த இடத்துல வாங்குங்க அப்படின்ட்டு இருக்கான், பெருசாக ஏறல. மறுபடியும் இந்த இடத்துல வித்துட்டு ஓடிடுங்க அப்படின்ட்டு இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் இறங்கியிருக்கு. அந்த மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பல முறை அது வேலை செஞ்சுருக்கும், சில முறை அது வேலை செஞ்சுருக்காது. ஸோ இப்படி தான் இந்த ஸ்டாக்காஸ்டிக் இண்டிகேட்டர் அப்படின்றது யூஸ் பண்ணணும். அதாவது ரொம்ப இறங்கி போச்சுன்னா அப்போ அந்த ஸ்டாக்காஸ்டிக் இண்டிகேட்டர் கீழே இருக்கும், அப்படின்னா அது ஓவர் சோல்ட் ரீஜன் அர்த்தம். மறுபடி திரும்பி 20க்கு மேலே 2 லைனும் மேல் நோக்கி வரும் பொழுது ஒருவேளை இதில் ஏதாவது பையிங்க்கு இது வருதா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன். அது நடக்குதா இல்லையான்றது யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி ரொம்ப பெருசாக ஏறிடுச்சுன்னா அப்போ இந்த ஸ்டாக்காஸ்டிக் இண்டிகேட்டர் ஓவர் சோல்ட் ரீஜனில் வந்துட்டு கீழே இறங்குற மாதிரி இருக்குமா, அதுவும் கிடையாது. இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா, இந்த மாதிரி டெக்னிக்கல் இண்டிகேட்டர்களில் எது அதிகமான சக்ஸஸ் அப்படின்னா, இந்த இண்டிகேட்டர்கள் அதிகமான சக்ஸஸ் கிடையாது. ப்ரைஸ் ஆக்ஷன் படி நீங்கள் வந்து இந்த கண்டுபிடிக்கிற விஷயத்தை ப்ரைஸ் ஆக்ஷன் படி, ஏதாவது ஒரு கேண்டில் போட்டு ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் போடுது, ஒரு லோ ப்ரைஸ் இறங்கிட்டே வந்தது, இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் போடுதுன்னா இதுக்கு ஒரு 60 to 80% வரைக்கும் ஒரு சக்ஸஸ் ரேஷியோ அப்படின்றது இதுக்கு இருக்குது. அல்லது ஸ்டாக் வந்து தொடர்ந்து இறங்கிக்கிட்டே வருது, ஒரு முக்கியமான ப்ரைஸ் ஆக்ஷன் படி ஒரு ஸ்லோப்பிங் ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து உடச்சி பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இது போன்ற பேட்டர்ன்களுக்கு அல்லது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்களுக்கு இதுகளுக்கு ஒரு 60 to 80% சக்ஸஸ் ரேஷியோ இருக்குது. இதெல்லாம் பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இண்டிகேட்டர்களுக்கு பெரிய சக்ஸஸ் என்பது இருக்காது. அதே மாதிரி இது பெரிய லாபம் என்பது பிடிச்சி கொடுக்க முடியாது. எது அதிகமாக பிடிச்சி கொடுக்க முடியும்னா இது போன்ற ப்ரைஸ் ஆக்ஷன், புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் அல்லது இந்த மாதிரி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் அதிகமான பர்சன்டேஜ் பிடிக்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி இண்டிகேட்டர்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாக்கா இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி போனீங்கன்னாக்கா அதிகமான பர்சன்டேஜ் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உங்களை மாற்றி மாற்றி சொல்லி விட்ரும். சந்தோஷமாக இருக்கணும்னு தாண்டா உங்கள் 2 மெர்ஜ் பண்ணி வச்சோம். அதாவது வாழ்க்கையில் இணையிறது எதுக்கு, சந்தோஷத்துக்கு அப்படின்ற மாதிரி. இந்த கொஹன்ஸ் ஷேர்னுடைய சமீபத்தில் என்ன ஒரு தகவல் வந்ததுன்னா, இந்த சுவன் ஃபார்மாவும் கொஹன்ஸ் லைஃப் சயின்ஸும் மெர்ஜ் ஆகுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பங்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிவடைஞ்சு தான் வந்துட்டு இருந்திருக்கு. இப்போ கடைசியாக என்ன நடந்திருக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்லனா, இதுக்கு முன்னாடி 2025 2 முறை இந்த பங்கு என்பது டவுனில் போயிருந்தது, 2 தடவையுமே மேலே வந்திருக்கான். ஸோ இப்போ 3வது முறையாக ஒரு லோ ரேட்டில் வந்து விழுந்த இந்த பங்கு 950 ரூபா ரேஞ்சிலேருந்து இப்போதைக்கு ஒரு பங்குக்கு 1000 ரூபா ஏறி வந்திருக்கான். இதே மாதிரி ஏதாவது எதிர்காலத்தில் இன்னும் அவனுடைய பல இடத்துக்கு இது வந்து பெருமை சேர்த்துவானா, 3வது இந்த ஒரே வருஷத்தில் நான் 3 முறை இப்படி நான் மேலே வந்தேன் தம்பி அப்படின்னு அவனுடைய வரலாறில் பொன் எழுத்துக்களால் எழுத போகிறானா இல்லை என்ன பண்ண போகிறான் அப்படின்றது இப்போதைக்கு தெரியாமல் லோவில் இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த கொஹன்ஸ் ஷேர் அப்படின்றது இருக்குது. நண்பர்களே, ஒவ்வொருத்தருக்கும் மனசில் ஒரு ஆசை இருக்குது. அட நம்ம பையன் நல்லா படிப்பானா, இல்லை இப்படி மொபைலில் கேம் விளையாண்டுக்கிட்டே வீணாக போவானா, நல்லா படித்து பெரிய ரொபாட்டிக் இன்ஜினியர்லாம் ஆயிடுவானா அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்குறது உண்டு. அது மாதிரி இந்த நிஃப்டி வந்து ஒரு நண்பர் என்ன நினச்சி பார்க்குறாருன்னா, 2035 இப்போ நம்ம 2025 இருக்கோம், 2035 நிஃப்டி 1 லட்சத்தை தாண்டுமா அப்படின்ற மாதிரிலாம் நினச்சி பார்க்குறாரு. நாங்களாம் இந்த மாதிரி நினச்சி பார்க்கவே இல்லை. நான் டீலராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தப்போலாம் வெறும் 3000க்கு நிஃப்டி ஓடிக்கிட்டு இருந்தது. அப்போல்லாம் டிவியில் இந்த மாதிரி முக்கியமான கட்டத்தில் ஏதாவது தீபாவளி வர்றப்போவோ அல்லது நியூ இயர் வர்றப்போவோ அப்போ டிவியில் பேசிக்கிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி நிஃப்டி அவ்வளோ போகுமா இவ்வளோ போகுமான்னு அந்த டைமில் மட்டும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நாங்களாலாம் இந்த மாதிரி ஏதாவது பெருசாக போயிடுமோன்னெலாம் யோசித்து பார்க்கல. யோசித்து பார்த்துருந்தா தான் உருப்பிட்டுருப்போமே. ஸோ அப்போல்லாம் நான் வந்து 3000 ரேஞ்சிலாம் நிஃப்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அது 25,000 அப்படின்றது வந்திருக்கு.
ஸோ எவ்வளவு மடங்கு ஏறி வந்திருக்கு பாருங்க. இந்த நண்பர் வந்து அந்த மாதிரிலாம் பேராசையெல்லாம் பண்ணல. ஸோ ஆல்ரெடி நிஃப்டி 25,000 தான் இருக்குது. 25,000லேருந்து என்னங்க ரொம்ப குறைச்சி சொல்கிற மாதிரி வெறும் 4 மடங்கு ஏறினா கூட எனக்கு போதுங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பார் போல். 3000லேருந்து 25,000ங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 8 மடங்குக்கு மேலே வருது. ஆனால் இவர் 25,000லேருந்து 1 லட்சம்ன்றது வந்து ஆனால் ++ன்னு போட்டு விட்டுருக்காப்புல. ஸோ அப்படி ++ன்னு போட்டால் 1 லட்சத்துக்கு மேலே எவ்வளோ வேணாலும் போகலான்னு தானே அர்த்தம். யாருக்கு தெரியும், ஒவ்வொரு ப்ளஸுக்கு இன்னொரு 1 லட்சம் கூட கேட்டாலும் கேட்பார், 3 லட்சம் கூட அவர் சொல்லலாம். ஸோ அவருடைய ஆசை என்னென்னா நிஃப்டி வந்து 2035க்கு மேலே ஒரு நல்ல இது போயிடுச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமே அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கார். இது போகுமா போகாதா அப்படின்றது யாருக்கும் தெரியல. எப்படி இந்த கேம் விளையாண்டுக்கிட்டே இருக்க சில குழந்தைங்களுக்கெல்லாம் சொன்னாலும் புத்தி வரதில்லை. ஆனால் அதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் பெரிய ரொபாட்டிக் இன்ஜினியர் ஆகுன்னு சில பேர் மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இப்போதைக்கு ஏறி இறக்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிஃப்டி 2035 1 லட்சம் போகுமா இல்லையா அப்படின்றது தெரில. நடக்குமா நடக்காதான்னு தெரில. நடந்தால் சந்தோஷம். நண்பர்களே, இப்போ மார்க்கெட் ஏறி இருக்கக்கூடிய சமயத்தில் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகள் அப்படின்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து பார்த்துட்டு வச்சிங்களேன். இந்த டிடிகே பிரஸ்டீஜ் அப்படின்ற பங்கு மிகவும் துயரமான நிலையில் 1000லிருந்து 630ன்னு வந்து இன்னும் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சமீபத்தில் அவனுடைய ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் சமயத்தில் திடீர்னு ஒரு ஸ்பைக்கு கிடச்சிது. அப்புறம் அந்த ஸ்பைக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டு ரொம்ப நாள் படுத்திருந்து இப்போ மறுபடியும் மேலே வரான். எதுக்கு? மறுபடியும் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் வரக்கூடிய ரிசல்ட்டுக்கு இது ஏதாவது செய்வானா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இது வந்துக்கிட்டு இருக்கான். அப்படி வந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பங்கு போன குவார்ட்டரில் 42 கோடி லாஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கு. கடைசிக்கு இப்போ வரக்கூடிய குவார்ட்டரில் ஒரு 10 கோடி லாபம்னு காமிச்சாவே பெரிய விஷயமா இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். செய்வீர்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி செஞ்சதுன்னா இந்த பங்கு 52 வீக் லோவில் இருக்கிறது ஏதாவது மேலே வருமானு நிறைய பேர் நினைப்பாங்க. அது நடக்குதா இல்லையா அப்படின்றது தெரியல. பட் இதனுடைய Q4 ரிசல்ட் நெகட்டிவ்ல இருக்கு. Q1 ரிசல்ட் நல்லா வரணும் ஆண்டவா அப்படின்னு நிறைய பேர் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில பங்குகள் ஃபேமஸான பங்குகள் தான், ஆனால் இறங்கி கிடக்கு. இந்த கோல்கேட் பால்மோலிவ் அப்படின்ற பங்கு இது ஒரு முன்னணி பங்கு தான் நம்மளுடைய இந்திய பங்கு சந்தையில். ஆனால் இவனும் வந்து பிக்கப் ஆக முடியாமல் பாவம் ரொம்பவுமே மனசு நொந்து போய் இன்னுமே அது 52 வீக் லோவில் படுத்து கிடக்கு. ஆனால் இந்த வருஷத்தில் அவன் பண்ண வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஏப்ரல் மாதத்தில் ஒரு 2000 ரூபாய் ரேஞ்சிலேருந்து ஒரு 2600 வரைக்கும் ஒரு முறை போயிருக்கான். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இறங்கி கிடக்கு. இந்த கோல்கேட் பால்மோலிவ்னுடைய Q4 ரிசல்ட் வந்து அந்தளவுக்கு மோசமானா அப்படி அந்தளவுக்குலாம் ஒன்றும் மோசம் கிடையாது. அதுக்கு முந்தின குவார்ட்டரை விடவும் அதிகமாக தான் லாபம் பண்ணியிருக்கு. ஸோ ஆல்ரெடி ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் அப்படின்னு காமிச்சிருக்கு. இனி அடுத்து வரக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட் இதே மாதிரி ஒரு 400 கோடியாக கொடுத்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ ஆண்டவனுட்ட வழி அப்படின்ற மாதிரி இந்த பங்கு 52 வீக் லோ இங்கே கீழே இருக்குது, 52 வீக் ஹை இருக்குது. ஆண்டவனுக்கே வெளிச்சம் அப்படின்ற மாதிரி இவ்வளோ பெரிய கேப்பாக இருக்குது. ஆனால் பார்த்தாக்கா முன்னணி பங்குகளாக பல இண்டெக்ஸ்கள் இருக்கக்கூடிய பங்குகளாக இருக்குது. நண்பர்களே, இந்த மிஸ்ஸஸ் பெக்டர்ஸ் ஃபுட் அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்கு சமீபத்தில் செய்த காரியம் என்ன? இவனு இதே 2025 என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 4 முறையாக இறங்கி ஏறிக்கிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மறுபடியும் 2025 தொடக்கத்தில் என்ன லோ இருந்ததோ அதே லோவில் வந்து விழுந்திருக்கான். உங்களை எத்தனை ரவுண்டு தான் கூட்டிகிட்டு போகிறது அப்படின்ற மாதிரி இது இத்தனை வேலையை பண்ணியிருக்கு. இன்னும் சரி கூட்டிகிட்டு போடல, இன்னும் 6 மாதம் இருக்குது இந்த வருஷத்தில், இன்னொரு ரவுண்டு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தால் என்ன இப்போ உனக்கு அப்படின்ற மாதிரி தான் பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இந்த பெக்டர்ஸ் ஃபுட் அப்படின்றதுடைய Q4 ரிசல்ட் என்ன? இது பெரியதாக டிவிடெண்ட் கொடுக்கவில்லை. அதே சமயத்தில் இதனுடைய லாபம் என்பது போன 27 கோடியை விட வெறும் 29 கோடியாக தான் இது பண்ணியிருக்கு. ஆனால் இந்த 29 கோடியெல்லாம் அவன் 2023லேயே பண்ணிட்டான். ஸோ அடுத்து வரக்கூடிய ரிசல்ட் ஒரு 40-50 கோடியை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்குமேன்னு அந்த பங்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடர்கள் என்ன நினைக்கிறதுனே தெரியல. அவங்களுடைய மைண்டோட ஸ்டாக் ப்ரைஸஸ் விளையாண்டுக்கிட்டே இருக்கும். இப்போ சமீபத்தில் ஏஷியன் பெயிண்ட் அப்படின்ற ஒரு பங்கு, அவன்லாம் நல்லா கீழே போயிட்டு இருந்தான். ரிலையன்ஸ் வந்து அந்த கம்பெனி விட்டு விற்கிறாங்கன்னு, சரி இந்த ரிலையன்ஸ் விற்கிறாங்கன்னு என்ன பல ட்ரேடர்கள் மனசில் என்னென்னமோ நினச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த ஏஷியன் பெயிண்ட் செஞ்சது என்ன? தன்னுடைய லோ ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட 12% என்பது இந்த ஏஷியன் பெயிண்ட் ஏறி வந்திருக்கு. ஏறி வந்து கரெக்டாக அவனுடைய தலைமேல் இருக்கும் கொண்டையின் மேல்
ஏதாவது கொட்டு வைப்பாங்களா என்னன்றது தெரில. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழித்து 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்திருக்கு. இனி இது என்ன செய்யும் அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ கீழே இருந்து மேல் நோக்கி ஏறி வந்த பங்காக இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ ட்ரேடர்கள் சிலது நினச்சிருப்பாங்க, அவங்க நினச்சதெல்லாம் கும்பா அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 12% என்பது இந்த ஏஷியன் பெயிண்ட் ஏறி வந்திருக்கு. என் தேவை சொல்ல வேண்டியது அப்படின்ற மாதிரி. அப்புறம் இந்த பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு பங்கு, அந்த பங்குமே சமீபத்தினுடைய லோ ப்ரைஸ்லேருந்து இதுக்கு முன்னாடி அந்த மே மாதத்தில் என்ன லோ போய் விழுந்தானோ அதே லோவில் போயிட்டு இப்போ இந்த ஜூன் மாதத்தில் விழுந்து கடைசியில் பார்க்கும்பொழுது அவனும் 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ஏறி வந்து அதை தொற்றுக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு பங்கு இருக்குது. இந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கூட பாருங்கள், எல்லாமே ட்ரேடர்களுடைய சைக்காலஜி அப்படின்றதோட விளையாடக்கூடிய ஒரு பங்குகளாக தான் இருக்கும். சமீபத்தில் திடீர்னு அவன் தன்னுடைய ஹையிலிருந்து ஆல்மோஸ்ட் சரசரன்னு ஒரு 10% பக்கம் கீழே இறங்கிட்டான். அப்புறம் மறுபடியும் அவனுடைய லோலிருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போயிருக்கான். இனி இந்த இடத்துல ட்ரேடர்கள் என்ன நினைக்கணும்னே தெரியல. மறுபடியும் வங்கி இது இன்னொரு ரவுண்டு வந்துட்டு போவானா, அல்லது புதுசாக பிரேக் அவுட் ஆகி புதிய உச்சங்களுக்கு இது போவானா என்னன்றதே ஒன்றும் புரியாது. ஸோ டோட்டலாக என்ன நினைக்கிறோமோ அது மார்க்கெட்டில் நடந்தால் குஜாலா இல்லைன்னா கும்பா அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். அதனால் நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஃபுல் ஆஃப் ரிஸ்க். எப்போவுமே உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து கரெக்டாக வச்சிங்க. பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங்கா, அல்லது ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸா, அல்லது ஹெட்ஜிங்கா, அல்லது லாங் டைமாக என்னன்றது ஃபஸ்ட்டே டிஃபைன் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சந்தோஷம் வரும். நன்றி, வணக்கம்.